முதலமைச்சர் ஸ்டாலின் தினசரி 2 மணி நேரம் ஒதுக்கி நாடகம் நடத்தி வருவதாக அன்புமணி விமர்சித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து தனது நடைப்பயணத்தை தொடங்கிய அன்புமணி மேடையில் உரையாற்றினார். அப்போது திமுக அரசை வீட்டிற்கு அனுப்பும் விதமாக இந்த நடைப்பயணம் அமையும் என்றார். விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கான திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் என்ன ஆனது என கேள்வி எழுப்பினார். அமெரிக்காவில் கிடைக்கும் போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் கிடைக்கும் அளவுக்கு நிலைமை மிகவும் மோசமடைந்துள்ளதாக தெரிவித்தார். குடிச்சுக்கிட்டு பெண்களை கேலி பண்றது, சீண்டறது, பாலியல் வன்கொடுமைகள் செய்யறது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா திமுக. இன்னைக்கு நாடகம் ஆடிக்கொண்டு நம் பணத்தில், மக்களுடைய வரி பணத்தில் விளம்பரம் தேடிக்கொண்டு அங்கங்க பார்த்தா பேனர். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 63 விழுக்காடு விவசாய பெருமக்கள், நமக்கு சோறு போடுற கடவுள் அவர்கள். ஆனா ஒருத்தரோட விவசாயம் ஒரு விவசாயி கூட மகிழ்ச்சியாக கிடையாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நெல்லு குண்டாலுக்கு 3500 ரூபாய் கொடுப்போம் வாக்குறுதி கொடுத்தீங்க, என்னாச்சு?